எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததைத் தவிர வேறு எந்த அறிவும் எனக்கில்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் கீர் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றின பதிவு. இந்த கேரட் கீருக்கு கேரட்டை நல்லா துருவிட்டு பாலில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு பால் ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். அந்த கீர் பதத்துக்கு வரும். பால் கொஞ்சம் நான் அதை வற்ற விட்டு கீர் பதத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் இந்த சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தாளித்தம் செய்து, அதாவது நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, சாறை பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து இந்த கீரில் போட்டு கலக்கிடணும். அப்புறம் இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் குங்குமப்பூ போட்டு பரிமாறி சாப்பிட்லாம். இதனுடைய முழு பதிவும் ஏஎம்கே ப்ளூமிங்கிற யூடியூப் சேனலில் விளக்கமாக இருக்குது. அதனை பார்த்து செய்து சுவைத்து மகிழுங்கள்.